சொல்லக்கூடிய ஒரு காரியம், நெருக்கத்தின் மத்தியிலே சிறந்ததை தருவார். உங்கள் நெருக்கத்தின் மத்தியிலே சிறந்ததை கர்த்தர் தருவார். எத்தனை பேர் இதை விசுவாசிக்கிறீங்க? ஒரே கேள்வி, விசுவாசிக்கிறீங்களா? அவ்வளோதான். விசுவாசிப்பீங்க அப்படின்னா விசுவாசம். நெருக்கமான சொப்பனங்கள் வரும். என்னடா இந்த சொப்பனம் வந்துருச்சேன்னு கடந்த நாட்களில் யோசித்தேன். 2 நாளைக்கு அப்புறம் அது நடக்குது. நடந்ததுன்னா ஐயோ தான், பாதை போது, ஆனால் தடுக்க ஒருத்தர் இருக்கிறார், கர்த்தர். அல்லேலூயா. அப்போ உங்கள் நெருக்கத்தை பார்த்து பயந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்கள. இன்னைக்கு இந்த 7வது 6வது மாதத்திலே அடி எடுத்து வைக்க உதவி செஞ்சிருக்கிறார்னா, இத்தனை நாட்கள் நெருக்கத்தின் மத்தியில் நம்மளை நடத்தியிருக்கிறார்ல. அல்லேலூயா. நான் விசுவாசிக்கிறேன், இந்த மாதம் நம்மளுடைய திருச்சபைக்கு வாங்கும் மாதம். என்ன வாங்க போறீங்கன்னு தெரியாது, ஆனால் இந்த மாதம் ஃபுல்லாக நிச்சயம் எதனா ஒன்று வாங்குவீங்க. பிள்ளைங்களுக்கு எதுவும் கிடைக்க போகுது. யோசிக்கலாம், இது ஸ்கூல் திறக்கிற மாதம் தானே, அதனால் பிள்ளைங்களுக்கு நாங்கள் வாங்குவோம். அந்த மாதிரி எல்லாம் இல்லை. வார்த்தையை வாங்க போகிறீங்க, ஞானத்தை வாங்க போகிறீங்க, அபிஷேகத்தை வாங்க போகிறீங்க, ஆசீர்வாதத்தை தேவனிடத்துலேருந்து வாங்க போகிறீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. எடுத்து வாசிங்க. எரேமியாவின் புஸ்தகம் 32வது அதிகாரத்திலிருந்து 6லிருந்து 17 வரைக்கும் 1 by 1 நம்ம பார்க்கலாம். போதும். கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி, கோடு போட்டுக்குங்க உங்க பைபிள்ல. கர்த்தருடைய வார்த்தை, இந்த மாதத்திலே கர்த்தருடைய வார்த்தை உங்களுக்கு உண்டாவதாக. அல்லேலூயா. மனிதனுடைய வார்த்தையை நம்பி நம்ம என்ன பண்றோம்? சந்தோஷப்படுறோம். அது நிறைவேறுதா நிறைவேறலையாங்கிறது அடுத்த பட்சம் இல்லையா? சிஸ்டர், கவலைப்படாதீங்க. உங்களுக்கு செய்ய வேண்டியதை என்னால் முடிஞ்சது நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ சந்தோஷம் வரும்? வருமா வராதா? மனுஷன் வார்த்தைக்கே எவ்வளோ சந்தோஷம்னா, தேவ வார்த்தை. எப்போ தேவ வார்த்தை எரேமியாவுக்கு வருதுன்னு அப்புறம் பார்க்கலாம். வாசிங்க சிஸ்டர், 7 வாசிங்க. அனாமியேல் சொல்லுங்க. ஆனதோத் சொல்லுங்க. அனாமியேல் சொல்லுங்க. எனக்கு அனாமியேல் வேணும்னு சொல்லுங்க. எனக்கு ஆனதோத்தும் வேணும்னு சொல்லுங்க. இதுக்கு அர்த்தம் நான் சொல்லித்தரேன் பின்னாடி. அனாமியேல், அவருடைய பெரிய தகப்பனாகிய அனாமியேல் வந்து, ஆனதோத்தில் இருக்கிற சொத்து உனக்கு தருவான், அதை நீ வாங்கிக்கோப்பான்னு ஆண்டவர் சொல்றார். எரேமியாவுக்கு வார்த்தை உண்டாகி, வார்த்தை வந்ததுக்கு அப்புறம் என்ன வருது? மனிதன் அங்கே வருகிறான். மனிதன் வரும்பொழுது அவனோடு என்ன வருகிறது? அவன் வாங்கக்கூடிய சொத்து. தேவ பிள்ளையே, தேவ வார்த்தை உனக்கு உண்டாகுமே ஆனால் அதனோடு சில காரியங்கள் உன்னோடு நிச்சயம் வருவது நிச்சயம். அல்லேலூயா. வார்த்தையை பெற்றுக்கொள்ளுங்க, அதனோடு எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்வீங்க. இன்னைக்கு வார்த்தையை விட்டுடுறோம், மற்றதை பெற்றுக்கொள்ளணும்னு நம்ம நினைக்கிறோம். வார்த்தை இருக்கிறவனிடத்துல தான் ஆசீர்வாதங்கள் நிலைத்து நிற்கும். அல்லேலூயா. அப்ப இந்த மாதத்திலே வார்த்தையுடைய பிள்ளைகளாய், வார்த்தையை பெற்றுக்கொள்ளக்கூடிய பிள்ளைகளாய் நம் குடும்பம் மாறப்போகிறது. வார்த்தையை பெற்றுக்கொண்டதுக்கு அப்புறம் அதற்குண்டான ஆசீர்வாதங்கள் கூடவே வருவாங்க. அனாமியே வரும், ஆனதோத் வரும். அல்லேலூயா. 8 வாசிங்க சிஸ்டர். பென்யமீன் நாட்டு ஆனதோத்தின் கோப்பூரில் உள்ள என் நிலத்தை நீர் வாங்கிக் கொள்ளும். சுதந்திரவாக்கியம் உமக்கு உண்டு, அதை மீட்கும் அதிகாரம் உமக்கு அடுத்தது, அதை வாங்கிக் கொள்ளும் என்றான். அப்பொழுது அது கர்த்தருடைய வார்த்தை என்று அறிந்து கொண்டேன். வாசிங்க. ஆகையால் என் பெரிய தகப்பன் மகனாகிய அனாமேலின் கையில் நான் ஆனதோத்தில்
கொடுத்த பின்பு நான் சட்டத்துக்கும் வழக்கத்துக்கும் ஏற்றபடி திரைப்படப்பட்ட திரைப்பத்திரத்தையும் திறந்திருக்கிற பிரதியையும் எடுத்து என் பெரிய தகவல் மகனாகிய அனாமேலுடைய கண்களுக்கு முன்பாகவும் திரைப்பத்திரத்தில் கையெழுத்து போட்ட சாட்சிகளுடைய கண்களுக்கு முன்பாகவும் காவல்சாலையின் முற்றத்தில் உட்கார்ந்திருந்த என் தாயுடைய கண்களுக்கு முன்பாகவும் அதை ஆசேரியரின் குமாரனாகிய நேரியாவின் மகனான பாருக்கிடத்தில் கொடுத்து அவர்களுடைய கண்களுக்கு முன்பாக பாருக்கை இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், நீ முத்திரை போடப்பட்ட திரைப்பத்திரமும் திறந்திருக்கிற பிரதிபத்திரமுமாகிய இந்த சாசனங்களை வாங்கி அவைகள் அநேக நாளில் இருக்கும்படிக்கு அவைகளை ஒரு மண்பாண்டத்திலே வை. ஏனெனில் இனி இந்த தேசத்தில் வீடுகளும் நிலங்களும் திராட்சை தோட்டங்களும் கொல்லப்படும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய சேனையின் கர்த்தர் சொல்லுகிறார் என்றேன். நான் திரைப்பத்திரத்தை நேரியாவின் குமாரனாகிய பாருக்கிடத்தில் கொடுத்த பின்பு நான் கர்த்தரை நோக்கி பண்ணின விண்ணப்பமாவது, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரே, உம்முடைய மகாபலத்தினாலும் எண்ணப்பட்ட உம்முடைய உயரத்தினாலும் வானத்தையும் பூமியையும் உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? அல்லேலூயா. அவராலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? எந்த சூழ்நிலையில எரேமியாவுக்கு தேவ வார்த்தை வருகிறது? நல்லா இருக்கிற சூழ்நிலையில வரவே வராதுங்க வார்த்தை. நல்லா சூப்பராக இருக்கும்போது வார்த்தை வரவே வராது. ஏன் வராதுன்னா, அந்த நல்லா இருக்கிற வேளையில் வார்த்தையை தேடி போகிற பிள்ளைங்க கொஞ்சம் பேர் தான். நிச்சயமாக அந்த லிஸ்ட்டில் நாம கிடையாது. நீங்கள் இருக்கிறீங்களா? நல்லா சூப்பராக நீங்கள் நினச்ச வாழ்க்கை கிடச்சி அழகாக அற்புதமாக வாழும் பொழுது ஏசப்பா நன்றி ஏசப்பா அப்படின்னு வேணால் சொல்லுவோம். ஆனால் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் ஜெபிப்போமானா இல்லை. ஆமாவா? ஆனால் சூழ்நிலை மாறி இருக்கும் பொழுது, பயங்கள் வரும் பொழுது பைபிளை தூக்காத நம்ம பைபிளை தூக்கி ஜெபிச்ச பிள்ளைங்களாம் நாம் இருக்கிறோம் இல்லை. இங்கே எரேமியாவுக்கு வார்த்தை வருகிறது. சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது ப்ராப்பர் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண வைக்கிறார். எரேமியாவுக்கு தேவனுடைய வார்த்தை வருகிறது. எங்கே வருது? சிறைச்சாலையில் எரேமியா எப்படி இருக்கிறார் அப்படின்னா, அங்கே எடுத்து வாசிங்க, 38:6 வாசிங்க. அவனை காவல்சாலையின் முற்றத்திலிருந்து அம்மேலேக்கின் குமாரனாகிய மல்கியாவுடைய உறவிலே போட்டார்கள். எரேமியாவை கயிறுகளினால் அதிலே இறுக்கி விட்டார்கள். அந்த குரலிலே தண்ணீர் இல்லாமல் இருந்தது. அந்த உலகிலே எரேமியா அமிழ்த்தினான். அது பாருங்க, எங்க எப்படி கட்டி வச்சா ட்ரைனேஜ் சுவேஜ், அரண்மனைக்குள்ள இருக்கிற கழிவு நீர் ஓடுகிற வழியில எரேமியாவை கட்டி வச்சிருக்கிறாங்க. மார்பளவுக்கு கழுத்தளவுக்கு. ஆங்கில பைபிள்ல இப்படியாக சுவேஜ் அப்படின்னு இருக்கும். அந்த நிலையில எரேமியா இருக்கும் பொழுது 6 பார்க்கிறோம், கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாகி. பாபிலோன் தேசத்து ராஜா தன் இஸ்ரேல் ஜனங்களை எல்லாத்தையும் சிறைப்படுத்தி, வாலிபர்களை எல்லாத்தையும் சிறைப்படுத்தி, அந்த தேசத்தின் காரியங்கள் தலைகீழாக இருக்குது, நன்மையில் இல்லை. நம்மக்கிட்ட நல்லா இருக்கும்போதே பெஸ்ட்டை வாங்குவோமா? வாங்க மாட்டோம், ஓட்டையை வாங்குவோம். ஆனால் இங்கே நல்லா இல்லாத போது பெஸ்ட்டை வாங்குறார் எரேமியா. எதனால்? அவருடைய வார்த்தை. அப்போ ஒன்று புரிஞ்சுக்க, எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பெஸ்ட்டை தான் ஆண்டவர் தருவார், பெஸ்ட்டை தான் நம்ம வாங்கணும். அல்லேலூயா, அல்லேலூயா. சில வேளையில் 1 கிலோ தக்காளி வாங்கும்போது தெரியாமல் 2 அழுகி போன தக்காளி வந்துருச்சுன்னா வீட்டில் என்ன விழும்? பார்த்து வாங்க மாட்டீங்களான்னு திட்டு விழும். காசு கொடுத்து பார்த்து வாங்கும்போது இப்படி சூழ்நிலை சரியில்லை. ஆனால் நல்ல நிலத்தை, நம்ம ஒரு நிலத்தை வாங்கணும்னா என்ன பண்ணுவோம்? 10 வாட்டி போவோம், 10 வாட்டி என்கொயரி பண்ணுவோம், 10 பேரை விசாரிப்போம், பக்கத்து இடத்துல என்ன நடக்குதுன்னு கேட்போம், எவ்வளோ ரூபான்னு கேட்போம், இது வர்த்தா இல்லையான்னு எல்லாம் பார்ப்போம். பார்த்துட்டு கடைசியாக ஏமாந்து நிலத்தை வாங்கிக்கின்னு வரும், ஏமாந்து பொருளை வாங்கிட்டு வரும். இதுதான் நம்ம நிலை. ஆனால் தேவனோடு தேவன் வார்த்தையோடு ஒருத்தன் கீழ்ப்படிவாருன்னா, என் நிலையில இருந்தாலும் நல்லது அவரை தேடி வரும். வாங்கி கிரயப்பத்திரம் பண்ணி சேல் டீடை போட்டு ரெஜிஸ்டர் பண்ணி ஸ்டாம்பை போட்டு உள்ள வச்சுக்கோப்பா, பானையில் பத்திரமா போட்டு வச்சுக்கோன்னு ஆண்டவர் இன்ஸ்ட்ரக்ஷன் சொல்றாருன்னா எதுக்குன்னா, இந்த நிலையை மாற்றி தன் பிள்ளைகளை நல்ல நிலையில கொண்டு வரும்போது வாழ்வதற்கு உண்டான நல்ல காரியங்கள் அவங்களுக்கு தேவை, நல்ல இடம் அவங்களுக்கு தேவைன்னு முன்குறித்து
வைத்தே வச்சிருக்கிறோம். அதனால தான் ஆராதனை வேலையில சொன்னேன், நான் படுகிற கஷ்டம் உங்களுக்கு என்ன பிரதர் தெரியும், என்ன பாஸ்டர் தெரியும், நீங்க என்ன கேட்கலாம். ஆனா நான் சொல்லக்கூடியது, உங்களுக்கு இறைவன் வைத்திருக்கிற கிருபை உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய எதிர்கால கிருபை உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய எதிர்கால வார்த்தை உங்களுக்கு தெரியாது, உங்களுடைய எதிர்கால ஆசீர்வாதம் உங்களுக்கு தெரியாது. அது நம்மை படைத்த கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவுக்கு ஒருவருக்கு மாத்திரமே தெரியும். இந்த சூழ்நிலையில நீங்கள் கடந்து போகுவதற்கு உங்களை அமைதிப்படுத்தி கொள்ளுங்கள். கடந்து போக பண்ணுகிற ஒரு வார்த்தையை கொண்டு கடந்து போக பண்ணுகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அநாதி தேவன்க, சூழ்நிலைகளை சடுதியிலே மாற்றுகிறவர். நடப்பா நல்லா தாண்டா இருப்பா, நல்லா இருக்குடான்னு ஒரு சந்தோஷம் வரும், டக்குன்னு அது மறைஞ்சு போயிடும். என்னடா இது வாழ்க்கை துக்கமா இருக்குது நம்ம நினைப்போம், டக்குன்னு அது மாறி போயிடும். நல்லா இருக்குடா அப்படின்னு நினைக்கும் போது ஏன் மாறுதுன்னா, நல்லா வைத்தவரை மறந்ததுனால தான் நல்லா இருக்கிறது மாறி போயிடும். நல்லா இல்லாம இருக்குதே என்னடா வாழ்க்கைன்னு நினைக்கும் பொழுது அது ஏன் நல்ல விதமா மாறுதுன்னா, நல்லா இல்லாத போது நல்லவரை நினைக்கிறதுனால மாறி போகும். அவர் வார்த்தையை பற்றி கொள்ளுங்க தேவ பிள்ளைங்களே. இழந்தவைகளை இரட்டிப்பாய் தரக்கூடிய வல்லமையுடைய தேவன், இழந்தவைகளை மீட்டு தரக்கூடியது. நீங்க ஒருவேளை உங்க வீட்டை இழந்து நீங்க இருக்கலாம், ஆனால் அதற்கு பதிலாக ஒரு நன்மையான வீட்டை கட்டித்தர அவர் வல்லவராக இருக்கிறார். நீங்க வாங்குவீங்க, நிலத்தை உங்களுக்கு விலைக்கிரயமாய் நீங்க பெற்றுக்கொள்வீங்க. அது எந்த சூழ்நிலை பெற்றுக்கொள்ள போறீங்கன்னு எனக்கு தெரியாது. தரித்திரத்தின் சூழ்நிலையில வாங்குன்னு ஒரு வார்த்தை வந்துருச்சுன்னா வாங்க வச்சிடுவாருங்க. அதை நான் கண்ணால கண்டிருக்கிறேன். எல்லா சூழ்நிலையும் இருக்கும், வாங்கணும்னு நினைப்போம், வாங்க முடியாது. சூழ்நிலை எதுவுமே ஹம்டி டம்டி எம்டியா இருக்கும், ஆனா வாங்க வைப்பார். அவர் செய்கிற காரியங்கள் ரொம்ப பெருசு. அப்போ அங்க 7 பார்க்கிறோம், அனாமியேல் வருகிறார், அனனோத்தில் இருக்கிற நிலத்தை வாங்குவதற்கு பத்திரத்தோடு வருகிறார். அல்லேலூயா. 8 வாசிங்க சிஸ்டர். அப்படியே அல்லேலூயா. இங்க 8ல் 6ல் தேவ வார்த்தை வந்தாயிற்று. எங்க அவன் அது தேவ வார்த்தை என்று அறிந்து கொண்டிருக்கிறானா, அந்த வார்த்தையின்படி காரியங்கள் நடக்கும் பொழுது எரேமியா அறிந்து கொள்கிறார், இது தேவனால் உண்டாயிற்று. வார்த்தையை பெற்றுக்கொண்ட தேவ ஜனமே, வார்த்தையை பெற்றுக்கொள்ள போகிற தேவ ஜனமே, உங்களுக்குண்டான வார்த்தை வரும் பொழுது இது கர்த்தருடைய வார்த்தை என்பதை நீங்கள் விசுவாசிப்பீர்கள் என்றால், அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நடக்கும் பொழுது இது என் பரம தேவனால் நடந்தது என்பதை அறிந்து கொள்வீர்கள். நீங்க இந்த மாதத்திலே தேவ வார்த்தை உங்களுக்கு உண்டாகி தேவன் இதை நடப்பித்தார் என்கிற அறிந்து கொள்ளுதலிலே, புரிந்து கொள்ளுதலிலே உங்கள் வாழ்க்கை பயணம் மாற போதுங்க. அறியாத வாழ்க்கை, வார்த்தை அறியாத வாழ்க்கை, வார்த்தையை அறிந்து கொள்ள முடியாத வாழ்க்கையிலிருந்து, அந்த படவிலிருந்து உங்கள் வாழ்க்கை திசை காட்டி, அந்த படவின் திசையை ஆண்டவர் மாற்றி உங்களை எங்கு கொண்டு போகிறார்னா, வார்த்தையை உணர்வுள்ளவர்களாய் ஏற்றுக்கொள்ளும்படியாய், அந்த வார்த்தை உங்கள் வாழ்க்கையிலே நடக்கக்கூடிய அற்புதங்களை செய்யும் பொழுது இது தேவனால் உண்டாயிற்று என்று உணரத்தக்கதான உணர்வுள்ள இருதயத்தை கர்த்தர் இந்த மாதம் தருவாராக. இந்த மாதம் அல்ல, இனி எல்லா நாளும், ஜீவனுள்ள நாள் வரை வார்த்தை அறிந்து கொள்ளக்கூடிய கிருபையை அவர் தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அங்க விலைக்கிரயம் பண்ணப்படுகிறது, காசு கொடுக்கிறார். சிறைச்சாலையில் இருக்கிறவருக்கு காசு இருக்குது. எப்படி இருக்குது? கொடுத்தவர் கொடுத்தபடினால இருக்கு. எந்த சிறைச்சாலையில் இருக்கிறார்? அரண்மனை ஓட்டத்தில் கீழே போற டிரைனேஜில் கட்டி வச்சிருக்கிறார். வாசத்தின் முற்றத்தில் அவன் மாமன் பேசுகிறார், உங்களோடு பேச ஒரு மனிதனை அனுப்புவார், உங்களுக்குண்டான மனிதனை கர்த்தர் அனுப்புவார். அதிலே நீங்கள் பல நன்மைகளை கற்றுக்கொள்ள உங்களை வைப்பார். நீங்க வாங்குவீங்க. எதை வாங்க போறீங்கன்னு எனக்கு தெரியும், உலக ரீதியான பொருள் தெரியாது. ஆனா விசுவாசத்தோட சொல்றேன்,
நீங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் ஞானத்தை இறைவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள போகிறீங்க, வார்த்தையை இறைவனிடத்துலேருந்து பெற்றுக்கொள்ள போகிறீங்க. இத்தனை நடந்ததுக்கப்புறம் 17 சொல்கிறார் எரேமியா, கர்த்தராகிய ஆண்டவரே, இதோ தேவரீர் உம்முடைய மகாபலத்தினாலும் நீட்டப்பட்ட உம்முடைய புயத்தினாலும் வானத்தையும் பூமியை உண்டாக்கினீர். உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ? இந்த வார்த்தை எப்போ வருது? சிறைச்சாலையில் இருக்கும் பொழுது, தன் தேசம் அழிக்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்ட பொழுது, வாலிபர்கள் சிறைபிடிக்கப்பட்ட பொழுது, தன் மாமன் வருவான் என்று ஆண்டவர் சொல்லும் பொழுது, சூழ்நிலை சரியில்லாத வேலையில தேவ வார்த்தை வரும்னா தேவ பிள்ளைய அந்த வார்த்தையை உட்கொள்ளுங்க, பிடிச்சு கொள்ளுங்க. அநேக வேளையில நம்ம ஆசீர்வாதத்தை தவற விடுறது, அபிஷேகத்தை தவற விடுறது என்னன்னா, அந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படுறது ஒன்று, அந்த சூழ்நிலை வேளையிலே தேவ வார்த்தை வரும், அந்த வார்த்தையை உட்கொள்ளாத போது, அந்த வார்த்தையை விசுவாசிக்காமல் போகும் பொழுது அற்புதத்தை பார்க்க முடியாது. உங்க வாழ்க்கையில நீங்க அற்புதத்தை பார்க்கணும்னா அந்த வார்த்தையை உட்கொள்ள உங்களை ஒப்பு கொடுக்க வேண்டும். அல்லேலூயா. ஒப்பு கொடுப்பீங்களா? நான் இனி தேவ வார்த்தையை விசுவாசிப்பேன்னு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதனால தாங்க அவர் ஆண்டவர் நெருக்கத்தின் மத்தியில அவர் சிறந்ததை செய்கிறார். 32 1 2 3 வாசிங்க. அப்பொழுது பாபிலோன் ராஜாவின் சேனை எருசலேமை முற்றுகை போட்டிருந்தது. எரேமியா தீர்க்கதரிசியோ யூதா ராஜாவின் அரண்மனையில் உள்ள காவற்சாலையின் முற்றத்தில் அடைக்கப்பட்டிருந்தான். ஏனென்றால் இதோ இந்த நகரத்தை பாபிலோன் ராஜாவின் கையில் ஒப்புக் கொடுக்கிறேன், அவன் இதை பிடிப்பான் என்று கர்த்தர் சொல்கிறார் என்றார். யூதாவின் ராஜாவாகிய சிதேக்கியா கல்தேயருடைய கைக்கு தப்பி போகாமல் பாபிலோன் ராஜாவின் கையில் நிச்சயமாக ஒப்புக்கொள்ளப்படுவான். அவன் வாயோடு பேசும், அவன் கண்களை காணும். போதுங்க. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிட்டாரு? நடக்கக்கூடியவைகளை சொல்லிட்டார். சொன்னதுக்கு அப்புறம் இன்னொரு வார்த்தை உண்டாகுது. அனமேக்கியல் வருவான், அனோனோத்துல இருந்து இந்த இடத்தை நீ வாங்கு. அப்போ என்ன ஆண்டவரே இப்படி நடக்குதுன்னு எரேமியா பயப்படல. சொன்னவர் விடுவிக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? யார் வருகிறா? அனாமியல் வருகிறார். உங்க வாழ்க்கையில் ஒரு அனாமியல் நிச்சயம் வருங்க. அதுக்கு அர்த்தம் என்னன்னு தெரியாம நம்ம சொல்லலாம், ஆனா அதுக்கு அர்த்தம் ஆண்டவர் வெளிப்படுத்துறதுன்னா, அனாமியல் என்றால் கிருபை வருகிறது. அல்லேலூயா. அனனோத் என்றால் பதில் வருகிறது என்று அர்த்தமாகும். புரியுதா? அனாமியல் என்றால் என்ன? அனனோத் என்றால் என்ன? எரேமியாவுக்கு என்ன வருது? அனாமியல் மூலமாய் சிறைச்சாலையில கிருபை வருது. கூடவே என்ன வருது? நிலத்தை பிடிச்சுட்டாங்க, அது வேண்டாம்ப்பா, இன்னொரு நாள் அனனோத்துல தேவன் தெரிந்து கொண்ட நிலத்தை நீ வாங்கிக்கோன்னு வருது. அங்க சேல் டீடு பண்றாங்க. அப்ப இன்னைக்கு நமக்கு அனாமியல் யாரு தெரியுமா? பரமக்ஷேவனாகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கிருபை. அவர் நம்ம வாழ்க்கையில வந்துட்டாருன்னா கிருபை வந்துடுவோங்க. அவர் வந்ததுக்கு அப்புறம் கிருபை வந்துருச்சுன்னா நம்ம ஜெபம் கேட்கப்பட்டுருவோங்க. இது நாள் வரைக்கும் எனக்கு ஜெபம் வரல, கிருபை வரலன்னா அவர் வரலன்னு தான் அர்த்தம். என் ஜெபத்துக்கு பதில் வரலன்னா அவர் வரலன்னு தான் அர்த்தம். இனி அனாமியல் கிருபை வருகிறது. இயேசு கிறிஸ்து இந்த நாளிலே உங்களோடு வர பிரியப்படுகிறார். யாரோடு வர பிரியப்படுகிறார்னா, தேவ வார்த்தையை அப்படியே ஆம் என்றும் ஆமேன் என்றும் விசுவாசிக்கிற இடத்துல அவர் கிருபை வரும். அல்லேலூயா. அவர் கிருபை வரும் போது சோதனைகளும் வரும். அது எப்படி வரும்னு எனக்கு தெரியாது. ஆனால் அந்த சோதனைக்கு மத்தியிலே தேவன் இருக்கிறவராகவே இருக்கிறார். தானியேல் ஜெபிக்க கூடாதபடிக்கு சோதனை வந்தது. அவர் ஜெபம் பண்ணினவராய் இருக்கிறார். சிங்க கபியிலே போடப்பட்டவராய் ஒப்பு கொடுக்கப்பட்டார். சிங்கங்களின் வாயை கட்டுவிக்க வல்லமையுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார்.
அப்போது நம்மளுடைய வாழ்க்கையில் வரக்கூடிய எல்லா போராட்டங்களையும் கட்டுவதற்கு தேவ கிருபை தேவை, தேவ வார்த்தை தேவை. அந்த வார்த்தை வரும் பொழுது மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று. சிங்கம் வாய சர்க்கஸ்ல வளர்க்குறவங்க கூட கட்ட முடியாது, தேவ தூதன் கட்டினவனாக இருக்கிறான். யாரால் முடியும்னா நம்ம படைத்த நேசரால் முடியும். உங்கள் வாழ்க்கையை யாரால் எந்த மனுஷனால் மாற்ற முடியும்லாம் எனக்கு தெரியாதுங்க, அவர் மாற்ற வல்லவராக இருக்கிறார். என்னங்க மிஞ்சி போனால் 1 கோடி 50 லட்சம் கடன் இருக்குன்னு வச்சுக்கிங்களேன். இங்கே இருக்கிறவங்களுக்கு சிலருக்கு 1 கோடி இருக்குது, சிலருக்கு லட்சங்கள் இருக்குது, சிலருக்கு 30 லட்சம் 40 லட்சம் இருக்குது. இத்தனை லட்சங்களையும் ஒருத்தர் உங்களுக்கு கொடுத்து உதவிட்டார்னா நீங்கள் திரும்ப கடன் வாங்காதையா இருப்பீங்க? நிச்சயம் வாங்குவீங்க, நிச்சயம் வாங்குவீங்க. ஆனா மனுஷன் கொடுத்து உதவும் பொழுது கடன் வரும், தேவன் கொடுத்து உதவும் பொழுது அது கடன் வராது. ஏன்னா தேவன் அதை கொடுத்து உதவும் பொழுது என்ன சொல்லுவார்னா, இந்த நிலைக்கு நீ எப்படி வந்தாய், ஏன் வந்தாய், எதற்காக வந்தாய் என்பதை நமக்கு உணர்த்தி அதுல கொண்டு போய் நிறுத்தி அந்த சிறையிருப்புல இருந்து மீட்டெடுத்து வந்து சிறைப்பிடிக்கப்படாதவர்களாய் நம்ம வாழ வைப்பது தாங்க பெரிய விஷயம். சிறையிருப்பு மாறுங்க, நம் சிறையிருப்பு மாறும். நல்ல விசுவாசத்தோட இருங்க. அப்போ விசுவாசத்தை கைவிடாதுங்க. உங்கள் குடும்பம் இன்னைக்கு நல்ல நிலையில் இல்லைன்னு நீங்கள் நினைப்பீங்க. நல்ல நிலைக்கு வர்றதுக்கு தேவ வார்த்தையை உட்கொள்ளுங்க. இங்கே தான் எல்லாத்துக்குமே பிரச்சனை வருது. அங்கே சிறைச்சாலையில் இருக்கிறவனுக்கு தேவ வார்த்தை வருது, அவன் அதை விசுவாசிக்கிறான். அப்போ பாடுகள் சோதனைகள் வருதா, அப்போ என்ன ஆகுதுன்னா நான் லீக்கேஜ் பண்ணுறேன், தேவ வார்த்தையை இன்னும் உட்கொள்ளலை, அதிகாலை ஜெபம் இல்லை, 6 மணிக்குனாச்சும் ஒரு ஜெபம், ஒரு ஸ்டாண்டர்டான ஒரு ஜெப ஜீவிய வாழ்க்கை வந்துருச்சுன்னா அதில் கான்ஸ்டண்ட்டாக இதுதான் என் ப்ரேயர் டைம்னு நீங்கள் பண்ண ஒப்பு கொடுப்பீங்கன்னா அந்த ப்ரேயர் டைமுக்கு பதில் வருங்க, கிருபை வருங்க. அனனோத் வருங்க, அனாமியல் வருவாருங்க, பின்னாடி அனனோத் வருங்க. அனாமியல் என்பது கிருபை. அந்த கிருபையை இழக்கிற பிள்ளைகளாக நாம் இராதபடிக்கு தேவ கிருபையை பெற்றுக்கொள்ளுகிறார். எந்த குழப்பத்தில் நீங்கள் இருந்தாலும், எந்த வேதனையில் இருந்தாலும், எத்துணை பாடுகளில் இருந்தாலும் அவைகளிலிருந்து மீட்டெடுப்பதற்கு நம்ம நாமியில் இயேசு கிறிஸ்து இருக்கிறார். கிருபை பெற்றவளே, வந்த உடனே என்ன வருது, தேவ தூதன் கிட்ட இருந்து மரியாதை, கிருபை பெற்றவளே. நம்மளாம் கிருபை பெற்றவர்கள். ஏன்? அவர் நமக்காகவே சிலுவையை, அவர் அலங்கோலத்தினால் நம்ம அலங்கரிக்கப்பட்டோம். இல்லைன்னா நம்ம அலங்கோலமா இருந்திருக்கோம். அவர் அலங்கோலம் மாக்கப்பட்டதால் நம்ம அலங்கரிக்கப்பட்டோம். அவ்வளவுதான். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். விசுவாசிங்க தேவ பிள்ளைங்களே, விசுவாசிங்க. ஏன் அப்படி நான் சொல்றேன் அப்படின்னா, அவரை விசுவாசிக்க your better day is coming. அவர் வார்த்தையை உட்கொள்ள your best day is coming in your life. நீங்க இன்னைக்கு நடக்கிற விஷயத்தை பார்த்து சோர்ந்து போறீங்க, நாளைக்கு உங்க கிருபை அவருக்கு மட்டும்தான் தெரியும். அவர் கிருபை வைத்து கொண்டு இருக்கிறார். அந்த கிருபையை பெற்றுக்கொள்ளும் பொழுது நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்ட பிள்ளைகளாக இருக்கும். இன்னைக்கு நீங்க உட்கார்ந்து இருக்கிற நிலை, இன்னைக்கு நீங்க உடுத்தி கொண்டு இருக்கிற உடையை இன்னைக்கு நான் பார்க்கிறேன். ஆனால் தேவன் உங்களுக்காக ஒரு உடையை வைத்திருக்கிறார். உலகத்துக்குண்டான உடையும் கூட, பரலோகத்துக்குண்டான உடையும் கூட. அதை உடுத்தி கொள்ளும் பொழுது அதோட வித்தியாசம், மகத்துவம் வேறு விதமாயிரும். அல்லேலூயா. ஏழ்மையில வேணா நீங்க பிறந்திருக்கலாம், ஆனா ஏழ்மையில நீங்க மறிக்க போறது கிடையாது. ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவருங்க. இதே நிலையில நீங்க இன்னைக்குமே இருக்க போறது, இதை விட நல்ல நிலைக்கு. ஏன்னா அவர் ரத்தத்தினாலே நம்ம கிருபை பெற்றோம். அல்லேலூயா. அவர் கிருபை என்றும் உள்ளது. விசுவாசிக்கிறீங்களா? எப்பேற்பட்ட சூழ்நிலையில, சிறைபிடிக்கப்பட்ட சூழ்நிலையில ஒரு மனிதனுக்கு தேவ வார்த்தை வரும். அது எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. இன்னைக்கு அப்படிப்பட்ட சூழ்நிலை நம்ம இருப்போம்னா நம்ம என்ன பண்ண முடியும்? ஒண்ணுமே பண்ண முடியாது. சோர்ந்து போயிடுவோம், உடஞ்சி போயிடுவோம், அழுவோம், புலம்புவோம். ஆனால் அங்கே அனேமியாவை அனுப்பிச்சு அங்க வார்த்தையை கொடுக்கிறார்.
சொல்லிடுறாரு பாருங்க ஆண்டவர், இதுதான்ப்பா நடக்க போகுது, நீ சுதந்திரத்துக்குள் வெள்ளி காசை கொடுத்து லீஸ்க்கு கூட போகாத, நீ விளக்குறேன் வாங்கிக்கோ. அவன் மனசு மாறிடும். வரும் வாங்கிக்கோ, அவ்வளோதான். வரும் வாங்கிக்கோ. அப்போ வர வேண்டியவைகள் வரும், வாங்கிக்கொள்ள ஆயத்தமாக. என்ன வரும்னு எனக்கு தெரியாது. அல்லேலூயா. நீங்க எதுக்கு ஆசைப்படுறீங்க, எதுக்கு ஜெபம் பண்றீங்கன்னு கர்த்தருக்கு மட்டும்தான் தெரியும். வாங்கக்கூடியவைகளை நீங்க வாங்குவீங்க. விசுவாசிங்க, தேவ வார்த்தையை உட்கொள்ளுங்க. அந்த ஆகாரத்தை உட்கொள்ளும் பொழுது நீங்க சந்தோஷமா இருப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. எடுத்து வாசிங்க 1 ராஜாக்களின் புஸ்தகம், 2 ராஜாக்கள் 6வது அதிகாரம் 1லேருந்து 7. அவர்களில் ஒருவன், நீ தயவு செய்து உமது அடியாரோட கூட வர வேண்டும் என்றான். அதற்கு அவன், நான் வருகிறேன் என்று சொல்லி அவர்களோட கூட போனான். அவர்கள் யோர்தான் நதி அருகே வந்தபோது மரங்களை வெட்டினார்கள். ஒருவன் ஒரு உக்கிரத்தை வெட்டி வீழ்த்துதலில் மூதாறு தண்ணீரில் விழுந்தது. அவன், ஐயோ என் ஆண்டவனே, இது இரவலாக வாங்கப்பட்டதே என்று கூறினான். தேவனுடைய மனுஷன் அது எங்கே விழுந்தது என்று கேட்டான். அவன் அந்த இடத்தை காண்பித்த போது ஒரு கொம்பை வெட்டி அதை அங்கே எரிந்து அந்த இரும்பை மிதக்க பண்ணி அதை எடுத்துக்கொள் என்றான். அப்படியே அவன் தன் கையை நீட்டி அதை எடுத்துக்கொண்டான். போதுங்க. அங்க பாருங்க 1-2 விரிவாக்கத்துக்காக அவங்க போறாங்க. யார்கிட்ட போறாங்க? தீர்க்கதரிசின் இடத்துல போறாங்க. போயிட்டு இந்த காரியத்துக்கு நாம் போலாமான்னு கேட்குறாங்க. போங்கன்ட்டு என்ன வருது? வார்த்தை வருகிறது. அப்ப ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை நாம் செய்யும் பொழுது வார்த்தை வரும். அந்த வார்த்தையை நீங்க பெற்றுக்கொண்டு தைரியத்தோட போவீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு விரிவாக்கத்தை காண்பீங்க. அங்க பார்க்கிறோம் அந்த காரியம் என்னவா இருக்கிறதுனா, நான் உங்களோட நீங்க என்னோட வரணும் என்று அந்த மனிதன் கேட்கும் பொழுது அங்க என்ன சொல்லப்படுகிறது? போங்க. நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கா, நான் வருவேன்னு சொல்லியிருக்கா? நான் வருவேன். என்கரேஜ்மெண்ட். என் வார்த்தை உன்னோட பிரயாணம் பண்ணுகிறதா இருக்கிறது. தேவ வார்த்தை உங்களோடு பிரயாணம் பண்ணுகிறதா இருக்கிறது. ஒருவன் தேவ வார்த்தையோடு கடந்து போவானேனால் செங்கடலும் பிளக்கும், யோர்தானும் திறக்கும், அடைக்கப்பட்ட கதவுகள் திறக்கப்படும். அப்போ வார்த்தையோடு கடந்து போகிற பிள்ளைகளாய் நாம இருக்கணுங்க. அநேக வேளையில ஏன் என் வாழ்க்கையில தோல்வி வருதுன்னா, நான் வார்த்தையோடு போகாதபடியினால, வார்த்தையோடு மனுஷனிடத்துல பேசாதபடியினால, என் சுய பலத்தினால, என் சுய வார்த்தையினாலே நான் பேசும் பொழுது சக மனிதர்களை நான் விரோதம் பாராட்டுகிறவனாய் பார்க்கிறேன். ஆனால் தேவ வார்த்தை எனக்குள்ளே வருமேயானால் யார் எனக்கு விரோதமாய் வந்தாலும் ஒரு வழியாய் வரும் சத்துருக்கள் 7 வழியாய் சிதறுண்டு போவார்கள் என்கிற வார்த்தை எனக்குள்ளே வருமானால், என்னை மேற்கொள்வதற்கு கெஞ்சிக்கிற சிங்கம் போல ஒருவன் வந்தாலும் கூட அவர் வார்த்தை எனக்குள்ளே இருக்கும் பொழுது, நான் கரங்களை விரிக்கும் பொழுது செங்கடல் பிளக்கும், சத்துருக்கள் அதிலே விழுந்து அமிழ்ந்து போவார்கள். அவர் வார்த்தைக்காக நான் கரத்தை நீட்டுகிறவனாய் இருக்கும் பொழுது எனக்கு ஜெயம். அப்போதான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர் என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்கிற வார்த்தை கிரியை செய்யும். வார்த்தை கிரியை செய்வதற்கு நம்மை நாமே ஒப்பு கொடுக்க வேண்டும். இது நாள் வரைக்கும் குடும்பத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்காம இருக்குமேனால் அங்கே வார்த்தைக்கு இடமில்லாதபடியினாலே தான். அவர் அற்புதத்தை செய்வதற்கு அவர் கரம் இல்லாதபடியினால தான் நம் குடும்பத்தில் அற்புதங்கள் அடையாளங்கள் நடக்கல. மாம்சமான தேவனாகிய யாவருக்கும் அவராலே செய்யக்கூடாத ஒரு காரியம் உண்டோன்னு வாசிக்கிறோம். அந்த காரியம் செய்ய முடியாதபடிக்கு தடுத்து போயிடுகிறது என்ன? என் மாமிசம், என் சுயம்.
என் சுயம் மரிக்குமே ஆனால் என் அவயம் என்னை சார்ந்து இல்லாதபடிக்கு, என் சுய புத்தின் மேல் சாராதபடிக்கு தேவ வார்த்தையிலே சார்ந்து இருக்குமே ஆனால் எனக்கு ஜெயம் வந்துடும்ல. அவர் வார்த்தை என்னிலே கிரியை செய்யும்ல. அல்லேலூயா. அப்ப அந்த கிரியை நடப்பிக்க முடியாதபடிக்கு தடையாய் இன்னைக்கு இருக்கிற காரியங்களை எடுத்து போட்டணும் தேவ பிள்ளைங்களை. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் கிருபை நிறைந்தவருங்க. your best season is yet to come. உங்க வாழ்க்கையில நீங்க பார்க்காத நன்மைகள் இன்னும் வரல, ஆனா வரப்போகுது. அந்த நன்மைகள் வரும் பொழுது உங்க வாழ்க்கையில இருக்கிற சந்தோஷத்துக்கு அளவே இல்லாம தான் திக்குமுக்காட வைப்பார், திக்குமுக்காட வைப்பார். இன்னைக்கும் நம்ம சொல்றோம்ல, செங்கடலை பிளந்தாரு, யோர்தானை பிரிச்சாரு, அப்பத்தினால் மன்னா பனி பொழிவினால மன்னாவை கொடுத்தாரு, காடையை கொண்டு வந்தார். இன்னைக்கும் நம்ம சொல்றோம்னா அது பெரிய அதிசயம். இன்னும் எவனாலையும் யாராலையும் எவராலையும் செய்ய முடியாத அற்புதத்தை அவர் செய்கிறவர். கோலை போட்டாங்க, பாம்பா மாறிச்சு. அவனுங்களும் கோலை போட்டாங்க, பாம்பா மாறிடுச்சு. இந்த மாதிரி போட்டு போட்டு விளையாடும் போது ஒரு நாள் ஒரு அற்புதத்தை செஞ்சாங்க, அவங்களால செய்ய முடியாம போச்சே. அப்போ தேவன் செய்யக்கூடிய அற்புதத்தை எந்த மனுஷாலும் செய்ய முடியாத ஒரு நாட்களில் நம்மை கொண்டு செல்வாரு. வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணுங்க, பயப்படாதீங்க. என்ன சூழ்நிலை வந்தாலும் எல்லாருக்கும் பிரச்சனைகள் உண்டு, எல்லாருக்கும் போராட்டங்கள் உண்டு, எல்லாருக்கும் தேவைகள் உண்டு. இங்க நின்று பேசுறதுனால பேசிடலாம், கேட்கும் பொழுது அது அந்த நிலைய எங்களுக்கு மட்டும்தான் தெரியும் அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்கன்னா அந்த எண்ணத்தை விட்டுருங்க. எல்லா மனிதர்களுக்கும் போராட்டங்கள் உண்டு. ஆனால் ஒன்றே ஒன்று தான், என்னன்னா போராட்டத்தை பார்க்கிறேன்னா அவர் நமக்காக வைத்திருக்கிற கிருபையை இன்னும் காணவில்லை, சீக்கிரத்தில் காண போகிறோம். அல்லேலூயா. சீக்கிரத்தில் நாம் காண போகிறோம். விசுவாசத்தோடு இருங்க. அங்கே என்கரேஜ்மெண்ட், நீங்கள் போங்கப்பா, நான் வரேன், வார்த்தை வந்துடுச்சு, போலாமா, போங்க. கிருபை போது கூட. தீர்க்கதரிசி கூட போறார். தீர்க்கதரிசி கூட போகாம இருந்தா கூட இவனுங்க என்ன பண்ணுவாங்கன்னு பண்ணியிருப்பாங்கன்னு தெரியாது. ஒரு மாஸ்டர் கூட போறார். மாஸ்டர் கூட போறாருன்னா எப்படி போவாரு? எல்லாரும் எப்படி போவாங்க? இப்படி தலையை குனிஞ்சி பவ்யமா கையை பிடிச்சி போவாங்க. மாஸ்டர் கூட போலன்னா எல்லாம் எப்படி போவாங்க? ஒன்று இப்படி போகும், ஒன்று அப்படி போகும், ஒன்று இப்படி போகும். நடந்திருக்க வாய்ப்பு இருக்கு. நான் மட்டும் தான் வெட்டுவேனா? நான் 2 வெட்டிட்டேன், நீ 1 தான் வெட்டுற, நான் வெட்ட மாட்டேன், போ. கட்டாயமா நடக்கும். நம்ம வீடுகளில் பிள்ளைகள் சொல்லுவாங்க இல்லையா, நான் மட்டும்தான் வேலை செய்யணுமா? அவ ஒருத்தி இருக்கிறாள், அவளை செய்ய சொல்ல மாட்டீங்களா அப்படின்னு பிள்ளைங்க அம்மாவை எய்ப்பாங்க. அதுவே அப்பா இருக்கிறான்னு வச்சுக்கிங்களேன், அம்மா சொல்லும்போது ஐயோ அப்பா இந்த பிள்ளை தான்ப்பா வீட்டில் வேலை செய்யுது. அப்பாவுக்கு தெரியாது இந்த பிள்ளை தான் வீட்டில் வேலை செய்யாது, அப்பா இருக்கிறதுனால அது வேலை செய்யுது. ஏன்? கூட ஒருத்தர் இருக்கிறார். அப்போ கூட அங்கே தீர்க்கதரிசி இருக்கிறார். அப்போ அங்கே கிருபை போகுது. அப்போ இன்னைக்கு நம்மளோட இயேசு இருக்கிறார். அல்லேலூயா. தீர்க்கதரிசி கூட போறார். போகிறதுனால கிருபை வருது. அல்லேலூயா. தைரியமூட்டல், என்கரேஜ்மெண்ட். 3ஆவதுல பார்க்கும்போது 4 மரத்தை வெட்டுறாங்க, வேலை கிடைக்குது, எம்ப்ளாய்மெண்ட். அற்புதம் நடக்கணும்னா நம்ம சில வேலைகள் செய்யணும், அப்படியே உட்காந்துடக்கூடாது. நாம் படுகிற பிரயாசங்களை படும் பொழுது சோர்வுகள் வரதான் செய்யும், டயர்டு வரதான் செய்யும். ஆண்டவர் வழிவாசல்களை தான் காமிப்பார். டயர்டாக இருக்கு, நான் பண்ண முடியாதுன்னு உட்காந்துட்டோன்னா எப்படி முன்னுக்கு வர முடியும்? அதுக்குண்டான வழிவாசலுக்குண்டான காரியங்களை காண்பித்ததுக்கு அப்புறம் ஆண்டவர், நீங்க காமிச்சிருக்கிறீங்க, என்னால் இது செய்ய முடியல, அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள முடியல, உதவி செய்யுங்கன்னும் போது உதவிக்கு ஆட்களை அனுப்புகிற தேவனா இருக்கிறார். அல்லேலூயா. உதவிக்கு ஆட்களை அனுப்புகிற தேவனா இருக்கிறார்.
தண்ணீரிலே மூழ்கி விட்டது கோடாரி. அவன் அப்படியே என் வாழ்க்கை போயிடுச்சு, என் கோடாரி போயிடுச்சுன்னு கன்னத்தில் கை வச்சுக்கிட்டோம். பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட உன் கோடாரி எனக்கு கூட, இதை கூட, அதை கூட, இதை கூடன்னு பக்கத்தில் இருக்கிறவங்க கிட்ட போயிட்டு என் கோடாரி விழுந்துடுச்சு, என் கோடாரி விழுந்துடுச்சு, என் கோடாரி விழுந்துடுச்சுன்னு சொல்லிட்டு புலம்புகிறவனா இல்லாதபடிக்கு அவன் வார்த்தையை கொடுத்தவரிடத்துல போய் நிற்கிறான். அங்கே கொப்பரையை போட்டு கோடாரியை மிதக்க பண்ணுகிறான். அப்போ எங்கே போகணுங்கிற டைரக்ஷன் நமக்கு தெரியணுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இது எத்தனை பேருக்கு உங்களோட இறைவன் பேசுறாருங்கிறத உணர முடியுது? நம்ம தவறுகளை சொல்கிறாரா? வார்த்தை கிடைச்சதுக்கு அப்புறமும் சுய முயற்சி செய்யாமல், வார்த்தையின் மேலே நம்பிக்கை வைத்து செய்யாமல் சோர்ந்து போயிருக்கிற வேலையில், பிள்ளைய நீ எம்ப்ளாய்மெண்ட் பண்ண, முயற்சி செய், வேலை செய், த பெஸ்ட் போர்ஷன் உனக்கு வரும். உபத்திரவங்கள் வந்தாலும் அந்த உபத்திரவ மத்தியிலே நீ தேவனை சார்ந்து இருக்கும்போது தேவன் உன்னை பலப்படுத்தி சகாயம் செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. எரேமியாவின் புஸ்தகம் 29வது அதிகாரம் 4-5. வாசிங் சிஸ்டர். அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணும்பொழுது சமாதானம் இருக்கும், உங்களுக்கும் சமாதானம். அப்போ இப்போ இருக்கிற சூழ்நிலையில் சிறைப்பட்டு போன ஜனங்களை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? வீடை கட்டுவாங்கிறாரு, நிலத்தை வாங்குவோன்னு, உன் பிள்ளைங்களுக்கு கல்யாணம் பண்ணுவாங்கிறாரு, சமாதானமாக இருப்பாங்கிறார். ஒருவேளை என் பிள்ளைக்கு, என் மகளுக்கு, என் மகனுக்கு எப்படி கல்யாணம் பண்ணுவேன்னு ஒருவேளை யோசிச்சு கொண்டு இருப்பீங்கன்னா, கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்க. வழிவாசலே இல்லை, உதவத்துக்கு எனக்கு யாருமே இல்லைன்னு நீங்கள் யோசிச்சு கொண்டு இருப்பீங்க அப்படின்னா, உங்கள் திருமணத்தை நடத்தி தர வல்லமையுடைய தேவன் ஒருவர் இருக்கிறார். சமாதானத்தோடு சந்தோஷத்தோடு உங்கள் திருமணம், உங்கள் பிள்ளைங்களுடைய திருமணம் நடக்கும். ஏற்ற வேலை அதினதின் காலத்தில் நேர்த்தியான வேலையில் அதை செய்ய வல்லவர் ஒருவர் உண்டு. அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளவர். சோர்ந்து போகாதீங்க தேவ பிள்ளைங்களே, சோர்ந்து போகவே போகாதீங்க. ஏன் அப்படின்னா அவர் கிருபை நம்ம கிட்ட இருக்கு. 2 கொரிந்தியர் 12:8-9 வாசிங்க. அல்லேலூயா. போதும் சிஸ்டர். அனலோத் போதும்ட்டார், அனாமியல் போதும்ட்டார். என்ன? பவுலோடைய உபத்திரவம் குறித்து 3 வாட்டி விண்ணப்பம் பண்ணினது போது, உனக்கு என்னப்பா பிரச்சனை? என் கிருபை உன் மேலே இருக்குதுல்ல. அப்போ தேவ கிருபை உங்கள் மீது இருக்குமேயானால் அவர் அந்த உபத்திரவத்தை நீக்க வல்லவராக இருக்கிறார். பாயிண்ட் நம்பர் 1. ஆனால் அந்த உபத்திரவத்தோடவே வாழணும்னு முடிவு பண்ணிட்டார்னா அவர் கிருபையை விளக்கவே மாட்டார். அந்த கிருபையில் நடத்திக்கிட்டே போவார். சோர்ந்து போக. ரோமர் 8:18 வாசிக்க வேண்டாம். அவர் கிருபை நமக்கு போதும். 3 காரியங்கள் சொல்லி நான் முடிக்கிறேன் தேவ பிள்ளைங்களே. என்னன்னா, உங்கள் கஷ்டம் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் அது பர்மனெண்ட் இல்லை. நல்லா புரிஞ்சுக்கங்க. எவ்வளோ பெரிய கஷ்டங்கள் இருந்தாலும் அது பர்மனெண்ட் இல்லை, அந்த நிலை மாறிடும். 2வது, நெருக்கத்தின் மத்தியிலே சத்தியத்தை வாங்கு, ஞானத்தை வாங்கு. நீதிமொழிகள் 23:23 வாசிக்க வேண்டாம், நோட் பண்ணிக்கி. ஆண்டவரிடத்திலே அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, அது உங்கள் நெருக்கத்தை ஓட பண்ணிடும். அல்லேலூயா. 3வது, நம் வாழ்க்கையில் எதுவும் நடக்காத போது ஒரு காலம் வரும், கர்த்தர் வார்த்தையை நம்பி அமர்ந்திருக்கும் பொழுது அவர் வார்த்தை கிரியை செய்யக்கூடிய காலம் வரும். அல்லேலூயா. அவர் வார்த்தை கொடுத்துட்டாருங்க. வார்த்தைக்காக நீங்கள் கேளுங்க. தேவனை உண்மை முத்துவமாய் தேடுங்க. தேவனை அல்லாதது எனக்கு தேவன் அல்ல என்று ஒதுக்குங்க. அவருக்காக வைராக்கியம் பாராட்டுங்க. இங்கே சிறைபிடிக்கப்படுற எல்லா பிள்ளைங்களும் வைராக்கியம் பாராட்டப்படுறதுனால தான் சிறைபிடிக்கப்படுறாங்க. அவங்கள தான் ஆண்டவருடைய நாமம் மகிமை அடையுது.
அப்போ உங்களில் என்னில் அவருடைய நாம மகிமை அடைய வேண்டும் என்றால் நாம் வைராக்கியம் பாராட்டுகிறவர்களாக இருக்கோம். என்னை அன்றி உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அவ்வளவுதான். நான் தான்ப்பா தெய்வம். மனுஷனை நீ தெய்வமா பார்க்காத, மனுஷன் உன்னை பிடிச்சனா பார்க்காத. உன் வீட்டுல நான் இருக்கிறேன்னா வேற என்ன இருக்கு? நீ எனக்காக நீ வாழ்ந்து பாரு. உனக்காக நான் வரேன், கிருபையாய் வரேன், உன் ஜெபத்துக்கு பதிலோடு வரேன். எனக்காக நீ வாழ உன்னை ஒப்புக்கொடு. அவ்வளவுதான். எரேமியாவின் புத்தகம் 32:27 இப்படியாக சொல்லி முடிக்கிறேன். இதோ நான் மாம்சமான யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டு. அங்கே எரேமியா 32:17 தேவனாகிய கர்த்தாவே நீ பலனுள்ளவர், புயமுடையவர், உம்மாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோன்னு எரேமியா கேட்கிறாரு. அந்த சிறைச்சாலை மத்தியில அந்த நலங்களை வாங்க வைத்து விளக்கிரயம் பண்ண வைத்து ஆண்டவர் பதில் தராராம். என்னால் செய்ய முடியாது, எதனா ஒன்று இருக்குதாப்பான்னு கொஸ்டின் மார்க் போட்டிருப்பார். அங்கே 17 கேட்டதுக்கு பதில் இங்கே 32:27 பதில் கொடுத்திருப்பார். எல்லா சூழ்நிலை மத்தியில், வேதனை மத்தியில், பாடுகள் மத்தியில் உழண்டு கொண்டு இருக்கிறோமா, தேவனால் எல்லாம் செய்யக்கூடும் என்று நாம் விசுவாசிக்கும் பொழுது கர்த்தர் பெரிய காரியங்களை செய்ய வல்லவராயிருக்கிறார். உங்கள் விண்ணப்பத்தை அவர் கேட்கிறவராயிருக்கிறார். அவர் விண்ணப்பத்துக்கு பதில் தருகிற தேவனாயிருக்கிறார். அவருடைய வார்த்தை ஒருவனுக்குள்ளே உண்டாய் இருக்குமே ஆனால் அவன் அற்புதத்தை காண்பது மிக எளிது. தேவ வார்த்தை நமக்குள்ளே உண்டாக நம்ம ஒப்பு கொடுக்கணுங்க. வார்த்தையை மட்டும் கொடுத்துட்டு போற தேவன் அல்ல, அந்த வார்த்தைக்கு வழிவாசலை திறக்கிற தேவனாக இருக்கிறார். அனாமியேலை அனுப்புவார். அனாமியேல் கிருபையாய் வரும், கிருபையாய் வரும். ஆனத்தோக்கு பதில் வருங்க. உங்க ஜெபத்துக்கு பதில் வரும், பதில் வரும். நீங்கள் விசுவாசிங்க. வாங்க கூடியவைகளை வாங்குவீங்க. ஞானத்தை கேட்டு வாங்குங்க தேவ பிள்ளைங்களே. அபிஷேகத்தை கேட்டு வாங்குங்க தேவ பிள்ளைகளே. ஆசீர்வாதம் தானாய் வருங்க. கர்த்தர் நல்லவராகவே இருக்கிறார். அன்பின் தகப்பனே, எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குகிறோம். இதோ மாம்சமான தேவன், யாவருக்கும் தேவனாகிய கர்த்தர், என்னாலே செய்யக்கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்தை நாங்கள் சுதந்திரித்து கொண்டு விசுவாச வாழ்விலே நடக்க இந்த மாதம் முழுவதும் எங்களை வழி நடத்துங்க. எங்கள் பலவீனங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போட்டு மனுஷங்களுக்கு, சூழ்நிலைகளுக்கு, தேவைகளுக்கு பயப்படுகிற பிள்ளைகளாக இராதபடிக்கு எங்கள் நல்ல பங்காகிய எங்கள் கிறிஸ்து இயேசுநாதரை பார்க்கக்கூடிய கிருபையை தாங்கப்பா. ஒன்று மட்டும் நிச்சயம், எங்களை நீர் வெட்கப்படுத்துகிற தேவன் அல்லவே அல்ல. வெட்கத்திலே இருக்கிற எங்களை நீர் தூக்கி அலங்கோலமாய் இருக்கிற எங்களை அலங்காரமாய் மாற்றக்கூடியவர் என்கிற விசுவாசத்தை இந்த நாளில் கொடுத்தமைக்காய் நன்றி. ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டுகிறோம் நல்ல தகப்பனே. ஆமென்.